ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன், ஹவ் ஐ லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ காலேஜுக்கு நான் பிடெக் பண்ணேன் மதுரையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணும்போது போய் ஜாயின் பண்ண டே 1லேருந்து நான் அழுக ஆரம்பித்தேன். எம்மா எனக்கு இது பிடிக்கலை, எம்மா என்னால் இங்கிலீஷ் முடியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அப்போ தான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் இன்ஜினியரிங் எல்லாமே. ஸோ அரியர் போன ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே 2 அரியர். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பிக்கப் பண்ண முடியல. இங்கிலீஷில் அப்போ தான் ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் பண்ணோம். இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிய. பட் அந்த காலேஜுக்கு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் நம்ம அவங்க சொல்கிறது எல்லாமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் நோட் பண்ணணும். அந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஸோ தமிழ் மீடியமாக அதை வந்து நல்லா பிக்கப் பண்ண முடியலை, ஃபாலோ பண்ண முடியலை. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டு என்னை மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு அங்கே ஜாயின் பண்ணால் அவளும் நானும் சேர்ந்து ரொம்ப புலம்புவோம். ஐயோ எப்படி தான் படிக்க போகிறோமோ, எப்படி தான் இந்த இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவோமா, டிகிரி முடிப்போமா அப்படிங்கிறத டெய்லி திங்க் பண்ணி டெய்லி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்து தான் எழுதுவோம். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ண முடியாது, நம்ம உடனே வந்து பிக்கப் பண்ணி நம்ம எழுத முடியாது. ஸோ பக்கத்தில் பார்த்து தான் எழுதுவோம். அந்த பிள்ளைங்க எங்களை ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளையே பார்த்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, எப்படியோ நம்ம பாஸ் பண்ணி ஆகணுமே, ஜஸ்ட் பாட்டம்லையாவது பாஸ் பண்ணி அரியர் இல்லாமல் எப்படியாவது கிளியர் பண்ணுமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 அரியர், அதுக்கப்புறம் 1 அரியர் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ரீவேல்யூஷன் போட்டு எப்படியோ என்ன மாதிரி நமக்கு கடவுள் எப்படி நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னா கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா. ஸோ திரும்ப அதை ரீரைட் பண்ணாமல் ரீவேல்யூஷன் போட்டு அந்த பேப்பர்லாம் கிளியர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூபெல்லாம் பற்றி நம்ம கையில் ஃபோன் இருக்காது. யூடியூப்பை பற்றி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ ஒரு ஃபோன் இருக்காது. ஃபைனல் இயரில் தான் ஃபோனே, ப்ராஜெக்ட்டுன்னு போகும்போது தான் நம்ம ஃபோனே பார்க்க முடியும். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் பார்த்து எழுதி கொஞ்சம் மக்கப் பண்ணி இப்படியே எழுதி, மக்கப்பில் அங்கே வந்து வேலைக்காகாது நம்ம இன்ஜினியரிங்கில். ஸோ வந்து நம்ம திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே திங்கிங் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸில் அரியர், இங்கிலீஷ் எல்லாமே அரியர் தான். ஸோ இந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி ஃபஸ்ட் இயரில் வந்து கொஞ்சம் மோசமாக, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி எப்படியாவது ஃபஸ்ட் இயரில் ஏன்னா 2-3 அரியர் தானே. ஸோ செகண்ட் இயர் வரும்போது டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தாச்சு. அது சிவில் பற்றி தெரியாது. சிவில் இருக்கும், பண்ணது பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பட் ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நம்ம எல்லாமே சிவில், ECE எல்லாமே சேர்ந்து தானே படிப்போம். ஸோ வந்து சிவிலை பற்றி அந்த ஃபுல்லாகவே டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டம். சிவில் ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு பேப்பராக இருக்கும். ஸோ வந்து இது ரெண்டும் சேர்ந்து படித்து எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் டேர்மாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஃபஸ்ட் செம்மு முடிஞ்சிச்சு. செகண்ட் செம்மு ஓரளவுக்கு ஓகே, 2 அரியரோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வரும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே வரும்போது அப்புறம் அங்கே உள்ள 2-3 மேம்களில் பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி தான் கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு படித்து எப்படியோ ஃபைனல் இயரில் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கி கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம இது ஐயோ கஷ்டமே, நம்மளால் முடியாதே அப்படிங்கன்னா 20-30 பேப்பர் இருந்ததுன்னா 20-30 பேப்பரும் அரியரில் தான் நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துட்ருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படித்து எப்படியோ பாஸ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஐடி ஜாபில் எண்ட் ஆஃப் இது வரைக்கும் பேச தெரியாது. பட் ஆனால் கொடுக்குறத இது எழுத கற்றுக்கிட்டோம். அவங்க சொல்கிறத வந்து புரிஞ்சு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஃபார்ம் பண்ண கற்றுக்கிட்டோம். பட் பேசவே வராது, சுத்தமாக பேச வராது. அங்கே இதெல்லாம் வைப்பாங்க, முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ மாதிரி எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறது எல்லாமே சொல்லி தருவாங்க. பட் அப்போயுமே சொதப்பல் தான். நம்மலாம் எப்படி வேலை வாங்க போகிறோம்? ஏன்னா கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து அடுத்து நம்ம தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் வேறு, நம்ம தான் அடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். ஐயோ எப்படியாவது ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிடணுண்டா, 4th இயர் எண்டில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறையா வரும், எப்படியாவது ப்ளேஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக. பட் அங்கே இன்டர்வியூ போகும்போது நமக்கு ஏற்ற மாதிரி கடவுள் 2 பேர் அனுப்பிச்சாங்க.
ஸோ அவங்கக்கிட்டேயும் ஸ்டார்டிங்கில் போகும்போது அப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் அழுக வந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷில் பேச முடியல, அழுக வந்துச்சு. பட் அவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்னு தான் பார்த்தாங்க இங்கிலீஷில். ஆனால் பட் இப்போ எப்பயுமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூ போகும்போது உங்களால் பேச முடியுதோ முடியலையோ, பட் டெக்னிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அது ரிலேட்டடாக பேசிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வின் தான் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் அதே தான் நடந்தது. எனக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் இருந்தாங்க. ஸோ பட் இங்கிலீஷ் சுத்தமாக வரல. பட் என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஃபார்மர் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஸோ எப்படியாவது கிளியர் பண்ணணுமே இன்டர்வியூவை அப்படின்னு சொல்லி நான் டெக்னிக்கல் ரிலேட்டட் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தேன். பட் இங்கிலீஷ் சுத்தமாக பேசலை. பட் நான் அங்கே சொல்லியிருந்தேன், நான் எப்படியாவது இந்த ஒரு 3 மந்த்ஸில் மேல காலேஜ் முடியும், ஜூனில் ஜாயின் பண்ணணும், இருக்கிற டைமில் நான் எப்படியாவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் செலக்ட் ஆகிட்டு அங்கேயும் போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே இது ஜாபு டிசிஎஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆயாச்சு. டிசிஎஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ட்ரைனிங் பீரியட் வந்து 6 மந்த்ஸ் ட்ரைனிங். அந்த 6 மந்த்ஸ் ட்ரைனிங்கில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் போன ஃபஸ்ட் டே இங்கிலீஷில் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். செல்ஃப் இன்ட்ரோ நம்ம ஓரளவு கொடுத்துருவோம். பட் ஒரு டாபிக் கொடுத்து நம்மளை பேச சொல்லுவாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு. அங்கேயும் ஒரே அழுகை தான். ஐயோ எப்படி தான் நம்ம ட்ரைனிங் முடிக்க போகிறோம், பட் முடிச்சாகணும், வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேயில் லேபில் போட்டாங்க. அங்கே லேபுன்னா கொஞ்சம் லேகாக இருக்கிறவங்கள, இங்கிலீஷில் ரொம்ப லேகாக இருக்கிறவங்கள லேபில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படியாவது இன்டர்வியூஸ் அடுத்தடுத்த இது இன்டர்வியூஸ் இருக்கும், அதில் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அந்த டேலேருந்து ரொம்ப மற்றவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் தெரியாது அந்த மாதிரி. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப லோன்லியாக இருந்தது. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஜாபுக்கு போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வியூ, அதில் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ரிலேட்டடாக. பட் அங்கேயும் நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்ம சொல்கிறதுலேருந்து தான் அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ரிலேட்டடெல்லாம் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அங்கே அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அது ரிலேட்டடாக நம்ம கேட்கும்போது கொஸ்டின்ஸ் தெரியும், மற்றது ரிலேட்டடாக கேட்கும்போது தானே நமக்கு தெரியாது. ஸோ அதையும் கிளியர் பண்ணியாச்சு ஒரு வழியாக. அப்புறம் ஜாபுக்குள்ளே வரும். ஜாபுக்குள்ளே வந்தோன்னா அங்கே இன்டர்வியூ வச்சு தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸே கொடுப்பாங்க. ஸோ அப்போயும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் தருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸில் ஒவ்வொன்றா கொடுக்கும்போது இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக மீனிங் இப்போ ஐல்பின்னா இப்போ ஈஸியாக தெரியுது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ ஈஸியாக தெரியுது. பட் அப்போ அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஐல் பி பிளேயிங் அப்படின்னா அந்த வில்பிக்கு என்னன்றது தெரியாது. ஸோ அந்த வில்பியை கூகுளில் சர்ச் பண்ணுவேன். கூகுளில் சர்ச் பண்ணி பக்கத்தில் டீம் லீடர் இருப்பாங்க, பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. பட் ஆனால் ஏதோ லேர்ன் பண்ணி எப்படியோ பண்ணிவிட்டு இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7 இப்போ 7வது வருஷம் முடிய போகுது. ஸோ இதே தான் நீங்களும். ஸோ டெய்லி ஒரு இதை வந்து நம்ம உடனே நம்ம கற்றுக்க முடியாது. தமிழ் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பேசுகிறோம், ஸோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம உடனே முடியாது. பட் நம்மளால் முடியும். டெய்லி இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ வந்து இவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது. 2016லலாம் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது. பட் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, இதை இது ஜஸ்ட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ பிள்ளைங்க இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணி பார்க்க நம்ம வந்துடும். ஒரு ஜாபுன்னு போகும்போது நமக்கு ஷுவராக நம்ம எல்லாத்தையும் க்ராக் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸோ உங்களால் கான்ஃபிடென்ட்டாக முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.